பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். இன்றைக்கு எரேமியா 23:6 வசனத்திலிருந்து, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதை என்று நாம் பார்க்கிறோம். நீதியாயிருக்கிற கர்த்தர் யெகோவா சிட்கேனு என்கிற நாமத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யெகோவா சிட்கேனு என்றால் கர்த்தர் நீதி செய்கிற கர்த்தர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி ஒரு விதவை தாயாருக்கு இருந்த பிரச்சனையை அவர் தீர்க்க முடியாதபடிக்கு மன கடினம் உள்ளவராக இருந்தாராம். ஆனால் அந்த விதவை தாயோ தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனிடத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் எந்த மனுஷன் கடினமாக இருந்தானோ அதே மனுஷன் வாயால் அந்த அம்மாவுக்கு நீதி செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆம் பிரியமானவர்களே, அநீதி உள்ள நியாயாதிபதி நீதி செய்வாரனால் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், என்னை சுற்றி இருக்கிறதான எல்லா சத்துருக்கள் மத்தியில் எனக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காது என்று கலங்குகிற சகோதரி சகோதரனே, கர்த்தர் உனக்கு நிச்சயமாக நீதி செய்வார். உனக்கு எல்லாமே அநீதியாக நடந்து கொண்டிருக்கிறதா? அநியாயமாக உனக்கு வர வேண்டிய நன்மைகள் தடுக்கப்படுகிறதா? வேறொருவர் அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள நினைக்கிறார்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். உனக்கான நீதி கட்டாயமாக உனக்கு கிடைக்கும். நீதி செய்கிற யெகோவா சிட்கேனு உன்னோடு கூட இருக்கிறார். கலங்காதே, நீதி கிடைக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.